Welcome to Wellness Vlog. இன்னைக்கு நம்ம Wellness Vlog சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ குணமுள்ள தோசை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு இலையோட பெயர் அந்த இலையோட பெயர் வந்து முசுமுஸ்கி. அந்த முசுமுஸ்கி இலைய வந்து நம்ம வந்து தோசையில போட்டு தோசை சுட்டு சாப்பிட போறோம். அது வந்து ரொம்பவே மருத்துவ குணமுள்ள இலை. அது வந்து கோல்டுக்கு நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு கோல்டு பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த இலையில நம்ம வந்து தோசை சுட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து உடனே வந்து அந்த கோல்டு சரியாயிடும். இது வந்து பனிக்காலத்துல மழை காலத்துல வந்து நிறைய வந்து கிடைக்கும். வெயில் காலத்துல வந்து கிடைக்கும், பட் வந்து நிறைய கிடைக்காது. அது வந்து வெயில் காலம் வந்து காஞ்சி போயிடும். மழை காலத்துல குளிர் காலத்துல நமக்கு வந்து மோஸ்ட்லி கோல்டு பிடிக்கும். அப்பதான் வந்து இந்த இலை வந்து நம்மளுக்கு நிறைய வந்து யூஸ் ஆகும். இந்த இலை வந்து கிராமத்துல தான் நிறைய கிடைக்கும். சிட்டிஸ்ல வந்து மோஸ்ட்லி வந்து கிடைக்கும், பட் வந்து அவங்களுக்கு கிடைக்கலன்னா கடையில வந்து அதை வந்து பொடியா அரைச்சி விற்பாங்க. நாட்டு மருந்து கடையில பொடியா அரைச்சி விற்பாங்க. அதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம அந்த இலைய பறிக்கலாம். இது பாருங்க, இதுதான் முசுமுசுக்கி. இது வந்து எங்கள் வீட்டு காம்பவுண்ட்லேயே வந்து இருக்கு பாருங்க. இது பாருங்க, இதோடைய லீஃப் பாருங்க. லீஃப் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது மேலே வந்து அந்த சொரப்பாக இருக்கும். இப்போ தான் மொட்டெல்லாம் எடுத்துருக்கு. இது எல்லோ கலர் பூ பூக்கும். இது பூ பூக்கும் போது ஒரு வாட்டி நாங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறோம் இதோடைய இதை பற்றி. இதுதான் அந்த இலை பாருங்க. இது வந்து அப்படியே மெல்லிசாக இருக்கும் இந்த கொடி வந்து. அதனால தான் வந்து வெயில் காலத்தில் வந்து பட்டு போயிடும். அதனால கிடைக்காது வெயில் காலத்தில். மோஸ்ட்லி மழை காலத்துலையும் பனி காலத்துலேயும் நம்மளுக்கு இது நிறைய கிடைக்காது. நம்ம இதை பறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை வந்து இந்த இலையை நம்ம அலசி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவுல சேர்க்கறதுக்கு வந்து நம்ம இந்த இலையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து சேர்க்கறதுக்கு வந்து நான் நல்லா நறுக்கி வச்ச வெங்காயத்தை எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து குழந்தைங்க சாப்பிட போகிறாங்கன்னா பச்சை மிளகாய் சேர்க்காம போடுங்க. பெரியவங்க யாராவது சாப்பிட போகிறீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து பச்சை மிளகாய் சேர்க்காம பண்ணுறேன். முதல்ல நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இலையை வந்து நான் இப்போ வந்து பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை நீங்கள் வந்து கையிலேயே கூட நறுக்கிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சா வந்து தோசை நல்லா க்ரீனிஷாக கலர்ஃபுல்லாக வரும். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதை. ஓகே, நான் வந்து இப்போ இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இலையை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம மாவில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து மாவில் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக எல்லா சோடா மாவும் ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். மிக்ஸ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா சாப்டு ஆனியனை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க முசுமுசுக்கி இலையை மாவில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து இதை ஃபுல்லாக வந்து சேர்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா ஒரு கிரீனிஷான கலர் வந்துருக்கு மாவில். இப்போ நம்ம தோசை சுட ஸ்டார்ட் பண்ணலாம். தோசை கல் வச்சுட்டு சூடான வந்து நம்ம மாவு ஊற்றலாம். தோசை கல் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மாவு இதில் ஊற்றலாம்.
எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட முஸ்முஸ்கி தோசை ரெடி. நம்ம வந்து இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி பண்ண போகிறோம். அந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 எடுத்துக்கோங்க. வெங்காயமும் அதேமாரி மீடியம் சைஸ் வெங்காயம், தேவைக்கேற்ப கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து தக்காளி நம்ம ஆட் பண்ணுறதுனால ஆல்ரெடி புளி இருக்கும். புளி வேணுன்றவங்க புளி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவை கிடையாது. அண்ட் தென் பூண்டு வந்து ஒரு 10 பல்லு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இதில் வந்து ஆயில் வந்து நம்ம அப்படியே பச்சையாக தான் சேர்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் சட்னின்றதுனால ஆயிலும் அண்ட் தென் உப்பு. மோஸ்ட்லி வந்து எல்லாத்துலேயும் வந்து கல்லுப்பு சேர்க்க பாருங்கள். கல்லுப்பு வந்து நம்மளுக்கு எப்போதுமே நல்லது. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வெங்காயம், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம ஆயில் சேர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஃபைனாக அரைச்சி முடித்தா நம்மளோட இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தோசையும் இன்ஸ்டன்ட் சட்னியும் இப்போ ரெடி. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த சட்னியும் ட்ரை பண்ணுங்கள், தோசையும் ட்ரை பண்ணுங்கள். இந்த தோசை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பெர்னிஸ் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய்.